நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குறளை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குறள் 1330 குறளிலே 388வது குறளாக அமைய இருக்கின்றது. குறளையும் முறையும் பார்ப்போமாக இருந்தால், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கள் இறை என்று வைக்கப்படும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது நீதி தவறாமல் சரியான வழிகாட்டல் மூலம் மக்களை நல்வழிப்படுத்தி மக்களுக்கு தேவையானவற்றை வழங்கி நீதி தவற அன்பாக நடந்து கொள்வானாக இருந்தால் அந்த தலைவன், அந்த ஆட்சியாளர் மக்கள் மத்தியிலே உயர்ந்த ஒரு இடத்தை இறை ஸ்தானத்தில் வைத்து மதிக்கப்படுவான் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கள் இறை என்று வைக்கப்படும் என்ற பொருளுக்காக ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் என்பதாக அமைந்திருக்கின்றது. ஒரு தலைவனாக இருக்க வேண்டியவன் அல்லது தலைவனாக மதிக்கப்பட வேண்டியவன் எவ்வாறு இருக்க வேண்டுமாக இருந்தால், மக்களுக்கு சரியான வழிகாட்டலையும் சரியான ஆட்சியையும் மக்களுக்கு தேவையானவற்றை நீதி தவறாமல் எவன் வழங்குகிறாரோ அவர் மக்கள் மத்தியிலே தலைவனாக அல்லது இறை ஸ்தானத்தில் வைத்து மதிக்கப்படுவார் என்பதாக கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கள் இறையென்று வைக்கப்படும் என்ற குறளுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும். அதாவது ஒரு நீதி தவறாமல் மக்களுக்கு சரியான வழிகாட்டல் மூலம் மக்களுக்கு சரியான நீதியை வழங்கி சரியான நேரத்திலே மக்களை காப்பாற்றுகின்ற ஒரு தலைவன், உண்மையிலேயே நீதி தவறாத ஒரு தலைவன் கடவுளை போன்று மதிக்கப்படுவான் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் என்ற குறளுக்கான 3 உரைகளை நாங்கள் பார்த்திருந்தோம். 3 உரைகளும் ஒன்றை ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. ஒரு தலைமைத்துவம், ஒரு தலைவன், ஒரு ஆட்சியாளனாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நீதி தவறாமல் மேன்மையானவர்களாக மக்களை காப்பாற்றுபவர்களாக மக்களுக்கு தேவையானவற்றை சரியான முறையில் செய்து பொய்ப்பாய்வு செய்து வழங்கக்கூடியவராக இருப்போமாக இருந்தால் அந்த தலைவன், அந்த மன்னன், அந்த ஆட்சியாளர் மக்கள் மத்தியிலே ஒரு தலைவனாக இறைவனாக மதிக்கப்படுவான் என்பதைத்தான் இன்றைய குறள் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குறளாக இருக்கின்றது. தலைமைத்துவம் என்பது சரியான வழியிலே நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறான ஒரு அழகான ஒரு குறளாகத்தான், அவ்வாறான உண்மையை சொல்லக்கூடிய ஒரு குறளாகத்தான் இது அமைந்திருக்கின்றது. நல்ல குறளாக அமைந்திருக்கின்றது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குறளை சந்திக்கலாம்.